அவங்க எடுத்து போறாங்க கேஸ் கண்டெய்னர். ஏப்பா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். எனக்கு இந்த ஆக்சிஜன் மிக்சரா எடுத்து போறாங்க. ஏன் ஆக்சிஜன் மட்டும் எடுத்து போறாங்க? அவங்க அது ஹீலியம் கலக்கறாங்க இதுல. டிஎன்சி டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப ஆழ்கடல்ல போய் ஆராய்ச்சி பண்றவங்க மத்த இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஆக்சிஜன் இன்ஸ்டால் பண்றதுக்கு எடுத்துட்டு போகும்போது ஹீலியத்தோட ஏன் சேர்ந்து எடுத்துட்டு போறாங்க? ஆக்சிஜன் வெறுமனே எடுத்துட்டு போக கூடாதான்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க யாருக்காவது பதில் இருக்கா? வெறும் பியூர் ஆக்சிஜன் மட்டும் பிரஷர் கொஞ்சம் கூட இருக்கும். ஃபுல் ஆக்சிஜன் வெறுமனே ஆக்சிஜன் மட்டும் யாராலையும் இது பண்ண முடியாது. அவர் சொன்ன மாதிரி ஆக்சிஜன்லயும் ஸ்மெல் பண்றவங்க கொஞ்சம் கலந்துருக்குமா கேஸ், அதனாலதான் பேஷண்ட் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் தரும்போது அந்த ஆக்சிஜன் மட்டும் தான் தராங்க. அப்போ உங்களால கொஞ்சம் லெஸ்ஸர் அமௌண்ட் தருவாங்க. அதனாலதான் எடுத்துட்டோம்னா அது வெயின்ஸ்ல வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு பெயின் உண்டாகும். அதனால நைட்ரஜன் யூஸ் பண்றது your question and answer session. பாக்கி நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு. அப்புறம் ஒரு ஷெட்யூல் போட்டு தருவாங்க. then you can have your demo sessions, question answers எல்லாமே கேட்கலாம். சோ இப்போ நீங்க பண்ண வேண்டியது டிஸ்ப்ளே ஆறதுல உங்க நேம்ஸ் எந்த குரூப்ல வருது அப்படிங்கறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. after you do that, அது முடிச்சதுக்கு அப்புறம் you can leave for tea session. tea முடிஞ்ச பிறகு you can straight away go to your department. Normal flora. Suppose some microorganisms they cause a disease. This is a cause concept. அந்த microorganisms தான் நம்ம சொல்றோம். யோபா பாதி பேர் இங்க வாங்கப்பா. பாதி பேர் பிடிச்சுக்கவா? மல்டிப்ளை ஆகி அதுல இருந்து ஒரு பிளான்ட் கிடைக்குது. புரியுதா? சோ நாங்க வந்து இப்ப ரிசர்ச்ல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு துளசி செடியில இருந்து ஒரு பிளான்ட் ஒரு லீஃப் எடுத்து அதுல இருந்து ஒரு கட் பண்ணி இந்த மீடியத்துல வளர்த்துருக்கோம். அந்த ஒயிட் கலரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீடியம். இந்த ஒயிட் கலர் இருக்கிறது பாத்தீங்கன்னா மீடியம். நமக்கு எப்படி சாப்பிட 3 தடவை தான் தெரியும். ரூட்னா என்ன இங்கிலீஷ்ல, தமிழ்ல வேர், ஷூட்னா தண்டு. புரியுதா? ஆரம்பத்துல கேலஸ் வரும், கேலஸ்ல இருந்து ரூட் வரும், ரூட்ல இருந்து என்டையர் பிளான்டே இதுல வந்துரும். சோ இதான் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி சார் அதான் ஆக்சிஜன் அதெல்லாம் சொல்லிக்கிறேன். புரியுதா? சோ இந்த பிளான்ட் டிசிகல்ச்சரோட மெயின் எய்ம் என்னன்னா, ஏன் சாயில வளர்க்காம இதுல வளர்க்குறோம்? எப்போ வந்து டெவலப் ஆகும் during the favorable conditions. So when the favorable condition returns, the spores they exhibit its growth. Professor, I'm here, Department of Applied Geology and Center for Environmental Sciences, University of Madras, Guindy campus. He has done his MSc Technology in Exploration Geophysics from Osmania University and completed his PhD in Geophysics Electrical Methods from Osmania University. He is presently serving as a professor at University of Madras, Chennai. He has worked as a research person to design and conduct UNICEF Dandida, and sponsors are currently pursuing their doctoral work under him, and he has completed 2 MPhil. He has a vast list of major and minor projects. Currently he is I request Mr. Miller Sampson to adorn a shawl to the chief guest. Thank you, sir. Meenakshi Sundaram, and the volunteer with me and one of the senior teachers over here, Mr. Sriram, and other faculty members. It is always pleasure to be with such a gathering where we are talking about Earth as we see, where we talk about the budding with the budding scientists, as you represent that group. So I congratulate you on getting into this elite group by virtue of your hard work, and please keep in mind that we all in Tamil Nadu have got great hopes from you. We look forward. If you cannot have compounds of phosphorus, sodium and potassium or whatsoever is there in that, all the chemicals which we are talking about, where from these chemicals come? It is these rocks which we are seeing outside, they are being crushed. We try finding out, we go to, let us say, Neyveli, there is lignite. So we take the coal out of that place. We go to Mahamandur, there is copper, lead and zinc. We take copper, lead and zinc from there. Of course, that is not in larger quantity, so we are not mining that. But like this, or we go to Shiv Ganga and try taking graphite out of that place and then make use of it.
So if the chemistry lab has to have, we should have these resources available from the ground. Physics lab, for example, requires the material activity is 1%, right? After that, there would have been 1,000 people who have worked on superconductivity. We don't know about that because what they have done, they have perfected the superconducting material under the lab conditions. I am not saying it is not research. That is also research. If let us say I got the superconducting material at minus 200 degrees centigrade, I will be known till he does it at minus 190. The moment he gets with minus 190, his work will be quoted, no one will talk about it. Similarly, his work will not be quoted if someone gets at 180, 170, 160 degrees. So this is the continuous research which we are talking. If some innovative work has to be done, the idea has to come from nature. And that is the reason that we should be spending more amount of time with nature. This is something over a period of time has reduced. We are not observing the nature. We are making use of nature, but we spend very limited time. We don't sit into the hot sun. We are not observing how the plants are growing from the time when the seed sprouts and then coming onto the big tree. We don't see how the water is moving, in what form it gets distributed, and how the small insect animals live in that. The advantage of observing this nature will be that any big idea, if it is... That is why we are scared, that is why we are taking certain precautions. Next one. So we are talking about these 6 spheres in this lecture which we are having now. Next. The atmosphere which next you can come on. Yeah. Atmosphere when we talk about, this is the gases that which envelop the Earth's surface. The Earth's surface, if we stand outside, whatsoever we see up in the sky is that Earth's atmosphere. Next, it continues up to 300 kilometers. Next slide. It continues up to 320 kilometers. What decides that up till where it should continue is the gravitational pull of the Earth. Gravitational pull of the Earth makes the Earth to be a closed system of mass. Not a gram of material is thrown out. Not a gram of material enters the Earth system. Smaller amount of material may come in the form of meteorites. Go back. Previous. So this Earth atmosphere which we talk about, Earth is a closed system of mass, and atmosphere is the gases which are present from the surface of the Earth up till the gravity can pull it or keep it as a part. When the gravitational force becomes zero, as we know, the distance increasing, the gravitational force will go on decreasing as a 1 by r square. M1, M2 by r square coming. So as the distance r increases, the gravitational pull will go on decreasing, and at some point it will become zero. After that, Earth system completes over and solar system takes over. Right? So in this atmosphere, oxygen, because human beings or the living beings have to breathe oxygen, and we give carbon dioxide. This carbon dioxide is what plants take and give us the oxygen. There the cycle completes. The oxygen being converted to carbon dioxide by us, and we survive by that. We get the energy out of it. Our system works with that oxygen staying at the bottom. This is what the sedimentary formation of the rocks are. Depending upon what chemicals are present, they will solidify at one place, and at some point of time when this ocean becomes land, at some point we will see that the oceans or the plates are moving with reference to each other. When these two plates move away, the water gushes in, new oceans are formed. When they are coming together each other, this becomes a land mass, the oceans dry out, and then that is what gives us Bangalore coast and the places over there, the mountain ranges which are there close to the west part from where Kaveri originates. All the bigger boulders will break over there and fall into that, and then water will move these boulders down. Right? In this process, what happens? They break into smaller pieces, they get rounded, some part of it gets dissolved, again it breaks further, and what we get is the river sand. It's a process which nature gives us, which takes tens of thousands of years for this to happen. This river sand, which is without any cost being given to us, it has got a number of purposes. One is, it does not allow water to be turbulent. In the mountains, the water will be turbulent, but when it comes over here, it will be most of the time being a linear flow which is there. This is being done because of the sand. If the sand is there, then this water is allowed to percolate down, and the groundwater, these wells get recharged. The polluted water under the ground gets diluted and then becomes clean water, because once the water is there under the ground, it will be leaching out some salt material from the rocks surrounding that water body inside the earth, and once the new water reaches over there, it dilutes it.
Or if we have used the groundwater, it refills that water because the sand allows the percolation. Not only the water percolates vertically downwards, it also moves horizontally onto the sides. All this process is stopped because we stopped the flow of Kaveri at Mysore. We are not getting the new sand. We are not getting the new water under the ground because Kaveri is not allowed to flow all through the year. Possibly Trichy gets it, but not in the manner it was getting it. I remember it in 1990s. It is not available all through the year. So this is what we have done to the water by stopping its flow. Second part, what we have done, we have taken out this sand in the name of sand mining. Most of you would have read that this which is costly sand. Unlike the sand which is there on the beach, sand on the beach is being moved, formed because of to and fro motion. Here it is a single direction motion. Beach at the sand will have some salts in that. This will be the clean sand. And that is the reason why this is preferred in the construction, because it does not corrode the iron which is there as a pillar of the building material. These are certain things. In addition to that, this cycle of atmosphere. So it is not only the atmosphere is there, hydrosphere is also affected. Next one. This is a similar thing. Next. Next part comes to the lithosphere, where we talk about all the resources which this earth has got to give us. All the resources which this earth has to give us. I'll take it. We require is available to us. We don't even know how much material we have got. Next slide you put it. I'll come on that. If we take this to be the size which the earth will give us as a piece of the cake, if we go from top to the center of the earth, is 6,300, 6,400 kilometers material. Out of this 6,400 kilometer material, we have not even used half a kilometer so far. Why I say half a kilometer? Because water is available in less than 200 meters. We don't go below 200 meters because it doesn't get replenished. Wells are not there more than 200 meters deep. Leave there certain wells in Salem area where it is 900 feet, 300 meters. But other than that, all over the globe, the water is only in the uppermost surface. When it comes to the mines, not many mines are deeper than half a kilometer. Gold is an exception where we go up to 3 kilometers because it gives a return. Most of the coal is on the surface, right? To be provided to them that oxygen circulation is there. That takes a longer time. For the person to reach 300 meters down is much more difficult than going 300 meters up. And we have seen in the hotels and other places, hospitals, how much time these lifts take. You can have faster lifts, but that is what causes the difficulty. And then in the case of emergency, evacuation also becomes difficult in these underground mines. So this, for different reasons, we are not mining below. I agree on first part that it is exaggeration. This exaggeration in positive or negative manner. When I say that it is, I am not exaggeration, it is not accurate. Because the amount of information on the globe, they have taken 200 control points, 2000 control, some number they have taken. Whether that number is representative of the changes, we don't know.
See, if you talk about Tamil Nadu, for example, it rains in Chennai, it rains in Trichy, it may not rain over there. It rains in one part of Trichy, the second part may not get. Okay? So if I am recording the rain over here, this place it is raining, but this point is not giving it. Right? So, and all over the country, if you take in India, they would have taken some 10 points. We don't know which 10 or 20 points they have taken. Whether that is representing the total India, unlike these other countries, so the data possibly is insufficient. But the fact remains that changes are taking place because that is being noticed. If we want what will happen to Tamil Nadu, we should take all the 30 districts or 35 districts and try finding out how the rainfall is changing. What will happen in Tanjavur will be different than what happens in Chennai. And not that everywhere the ocean will come. Some places ocean will recede also. They will get the land. But that will be locally done. Whether the sea level will be different along the coast. And then how much it will come inside will depend upon the slope. Tanjavur it may be like this, Chennai may be like this, it will approach more with meteorology or you can have with that. You can have it in physics, depending upon what aspect you plan to do. So what does mean by seismology? Seismology is study of earthquakes. They have got sensors which are observing, because you see that as we move away, it looks very small. Velatangal is a very small place, it will not be seen. Aircraft which we have got fly at almost same or lesser height. But then they have got all the navigational systems. From the top you don't see anything. But they have got the changes in the magnetic field is what gives them direction. And if you would have seen, I mean if you observe on, at least in the internet and all, I don't know, the answer is I don't know how to do. But this all has got to do with, you see, fish, for example, in any water body, requires a particular type of temperature and the thickness of water column. The fish which are there in deep ocean areas are the flat fishes. If they come onto the surface, they will die because they cannot, or this upper one, if they go deeper in, they will die because of the pressure or the temperature changes. So the catch which we are getting is very specific or the temperature and pressure conditions inside the ocean. Something to do with that, the possibly movements are in that manner. And this is one of the indicators that whenever the earthquake is to happen, these different type of catches are coming. Fishermen can know it very easily. That every time he gets a particular type of fish in a particular area, but just before earthquake, if he happens to be there, all of a sudden he will find some different type of fish are there. Or the amount, the size of the catch is much. He has got a second rank in his BSc, a gold medal in his MSc. MSc in zoology and also PhD in zoology. He has received a travel grant from CSIR and FOSTED to participate in the Benzan Symposium. I also request Shakil Rai sir to allow him with the shawl. Thank you very much, sir. Now the session will start with the lecture of 6 billion years ago. Now, first part of 500 billions, 5 billions பார்த்தோம் 4 billions years ago அந்த காலகட்டத்துக்கு பேர் என்ன சொல்றோம் நம்ம ஹேடியன் எரா. அப்ப பார்த்தோம் அப்படின்னா என்னது அந்த காலகட்டத்துல வந்து என்ன கிடையாது, லைஃப் இஸ் இம்பாசிபிள். பிகாஸ் ஏன் லைஃப் அப்ப கிடையாது சொல்றாங்கல்ல, வாட்டர். இப்ப நம்ம பார்த்துருப்போம் செவ்வாய் கிரகம் சொல்லிட்டு இருக்கோங்க லைஃப் இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். லைஃப் எங்க ஆரம்பிக்கும், இல்ல எது இருந்தா லைஃப் ஆரம்பிக்கும், வாட்டர் அல்லது கேஸ் இருந்தாரு. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இருந்திருக்கு. அப்ப செகண்ட் ஒன் இஸ் கால்ட் ஆர்கியன் இரால பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நியர்லி அபவுட் 4 to 2 billion years ago. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் செல் பாக்டீரியா வந்து உருவாயிருக்கு. ஈவன் தோ என்னது there was no oxygen. அப்ப என்ன பாக்டீரியா வந்திருக்கும், அது anaerobic பாக்டீரியா வந்திருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஆர்கானிசம் ஆரம்பிக்கும் பொழுது anaerobic கண்டிஷன்ல தான் என்ன பண்ணிருக்கு, அந்த ஒரு உயிர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது. that era is called as the Archean era. The third one is called as Proterozoic era. That is
2 பில்லியன் இயர்ஸ் இருக்கும். அப்பதான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஆக்சிஜன் வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஆக்சிஜன் அப்பியர் ஆனவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன உருவாயிருக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி அப் டு 21% ஆஃப் யூகேரியட்ஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யூகேரியட்ஸ் ப்ரோகேரியட்ஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பேஜ் டிஸ்போசபிள். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பழைய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2000 இயர்ஸ் பில்லியன்ஸ் இயர்ல பாத்தீங்கன்னா லைஃப் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு குப்பையில இருந்து லைஃப் ஆரம்பிச்சிருக்கு, டஸ்ட்பின்ல இருந்து லைஃப் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம வீட்டுல பாத்துருப்போம், வீட்டுல நம்ம அரிசியோ இல்ல ஏதோ போட்டு வச்சு மூடி வச்சிருந்தோம் என்ன வரும், இல்ல மண்டு வரும். இது மாதிரி தான் வந்து லைஃப் வந்து உருவாச்சு அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஃபுல்லாவே இருந்திருக்கு. அந்த இண்டிகேட் பண்றது என்னன்னா குப்பையில இருந்து தான் ஃபர்ஸ்ட் லைஃப் பிகின்ஸ் ஃப்ரம் த கார்பேஜஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு விதமான சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து குப்பையிலிருந்து வந்திருக்கிறாரு, ஒருத்தர் வந்து தண்ணியிலிருந்து வருகிறாரு, ஒருத்தர் வந்து காற்றிலிருந்து வருது. இந்த மாதிரி பலவிதமான ஆர்கனைசேஷன் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேஷனிசம் அப்படிங்கிறது என்னது, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படிக்கிறோம், தட் இஸ் கால்ட் அஸ் எவல்யூஷன், வி நோ த திங்ஸ் தெரியும். தவிர்த்து கிரியேட்டிவிட்டி அல்லது கிரியேஷனிசம் அப்படின்னா என்னது, இது ரிலீஜியஸ் சம்பந்தமான என்ன சொல்ற, ரிலீஜியஸ் என்ன சொல்றாங்க, இதை மதத்துல என்ன சொல்றாங்க, லைஃப் எப்படி உருவாச்சுன்னு சொல்றாங்க. மதத்துல சொல்ற லைஃப் உருவானதுக்கும் நம்ம சயின்ஸ்ல படிக்கிறதுக்கு வந்து ரெண்டு கணக்கு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஏன்னா லைஃப் நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கெமிக்கல்ஸ், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஒன்னொன்னா சேர்ந்து ஒரு மாலிகூல்ஸா மாறுது, ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸா மாறுது, மேக்ரோ மாலிகூல்ஸா மாறுது, டிஎன்ஏ ஆர்என்ஏ மாறுது, இந்த மாதிரி சொல்லிட்டு போகணும். ரிலீஜியன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஒவ்வொரு ரிலீஜனும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்றோம். நம்ம ஹிந்து ரிலீஜன் என்ன சொல்லுவோம், ரெண்டு கையில மண் எடுத்தாங்க, கையில அப்படி எடுத்து வச்சோன்னா ஒன்று ஆணாகவும் ஒன்று பெண்ணாகவும் மாறிச்சு அப்படிங்கிறோம். இதே கிறிஸ்டியன்ல என்ன சொல்றாங்க, ஆதாமியவான்னு சொல்றோம். இது மாதிரி வந்து அப்ப எவல்யூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் வந்து வேற, சயின்டிபிக் வேற, ரெண்டையும் வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, இது தனி பிலீஃப். இந்த பிலீஃப் வந்து நம்ம this is based on faith but not fact.